2026 தேர்தல் நிலை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 இல் நடக்க உள்ளது. முக்கிய போட்டி கட்சிகள்: டிஎம்கே தலைமையில் மு. க. ஸ்டாலின், ஏஐடிஎம்கே தலைமையில் எடப்பாடி பழனிசாமி, டிவிகே தலைமையில் நடிகர் விஜய். மேலும் பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் போட்டியில் உள்ளன. விஜய் அரசியல் வருகை: நடிகர் விஜய் புதிய கட்சியாக டிவிகே ஆரம்பித்து நேரடியாக தேர்தலில் களமிறங்கியுள்ளார். இது இளைஞர்கள் வாக்குகளை மாற்றுமா என்பது பெரிய கேள்வியாக உள்ளது. டிஎம்கே மற்றும் பிஜேபி மோதல்: மாநில உரிமைகள் தொடர்பாக டிஎம்கே மற்றும் பிஜேபி இடையே கருத்து வேறுபாடு அதிகமாக உள்ளது. மத்திய அரசு தலையீடு அதிகம் என டிஎம்கே குற்றச்சாட்டு கூறுகிறது. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினை: லோக்சபா தொகுதி மாற்றம் குறித்து தமிழ்நாட்டில் எதிர்ப்பு அதிகம். மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என்ற அச்சம் உள்ளது. மொழி அரசியல்: தமிழ் மொழி பாதுகாப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பு குறித்த விவாதம் தொடர்ந்து வருகிறது. என்இபி கல்வி கொள்கை இதற்கு காரணமாக பேசப்படுகிறது. இலவச திட்டங்கள் போட்டி: டிஎம்கே மற்றும் ஏஐடிஎம்கே இரண்டும் மக்கள் நலத்திட்டங்களை அதிகமாக அறிவிக்கின்றன. பெண்களுக்கு மாதாந்திர உதவி, பல சலுகைகள் முக்கியமாக பேசப்படுகின்றன. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள்: மணல், சுரங்க வேலைகள் போன்றவை மக்கள் எதிர்ப்பை ஏற்படுத்துகின்றன. இயற்கை பாதுகாப்பு முக்கிய அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. சாதி அரசியல்: வன்னியர், தேவர், கவுண்டர் போன்ற சமூகங்களின் வாக்குகள் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும் அளவுக்கு முக்கியமானவை. ஏஐடிஎம்கே மற்றும் சசிகலா மீண்டும் அரசியல் பேச்சில் ஆக்டிவாகி டிம்க்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார். சுருக்கமாக சொன்னால், 2026 தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும். டிஎம்கே, ஏஐடிஎம்கே, விஜய் ஆகியோருக்கிடையே 3 முனை போட்டி உருவாகியுள்ளது. மாநில உரிமைகள், மொழி, இலவச திட்டங்கள், இளைஞர் வாக்குகள் ஆகியவை முடிவை தீர்மானிக்கும் முக்கிய காரணங்கள் ஆகும். இன்னும் ஆழமாக தற்போதைய தமிழ்நாடு அரசியல் நிலையை பார்ப்போம். கூட்டணி அரசியல் நிலை: தமிழ்நாட்டில் எப்போதுமே கூட்டணி அரசியல் முக்கியம். டிஎம்கே பொதுவாக காங்கிரஸ் மற்றும் சில பிராந்திய கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடும். ஏஐடிஎம்கே யாருடன் கூட்டணி வைக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. பிஜேபி தனியாகவா அல்லது கூட்டணியோடு வருமா என்பது முக்கிய கேள்வி. இளைஞர்கள் மற்றும் முதல் வாக்காளர்கள்: இந்த தேர்தலில் புதிய வாக்காளர்கள் அதிகம். வேலைவாய்ப்பு, கல்வி, ஸ்டார்ட்-அப் வாய்ப்புகள் போன்றவை இளைஞர்களின் முக்கிய எதிர்பார்ப்பு. விஜய் வருகை இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்க்கும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. சமூக ஊடக அரசியல்: யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற தளங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. கட்சிகள் நேரடி பிரச்சாரம் செய்வதை விட டிஜிட்டல் பிரச்சாரம் அதிகரித்துள்ளது. மீம்ஸ், ஷார்ட்ஸ், வைரல் வீடியோக்கள் மூலம் கருத்து மாற்றம் ஏற்படுகிறது. பெண்கள் வாக்காளர்கள்: பெண்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாதாந்திர உதவித்தொகை, இலவச பயணம் போன்ற திட்டங்கள் பெண்களின் ஆதரவை ஈர்க்கிறது. விலை உயர்வு மற்றும் பொருளாதாரம்: எரிபொருள் விலை, உணவுப் பொருட்கள் விலை உயர்வு மக்கள் மனதில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. பொருளாதார நிலை அரசியல் முடிவுகளை மாற்றக்கூடியது. மின்சாரம் மற்றும் அடிப்படை வசதிகள்: மின்சாரம், தண்ணீர், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் இன்னும் சில பகுதிகளில் பிரச்சனையாக உள்ளது. இது கிராமப்புற வாக்காளர்களை அதிகம் பாதிக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுகள்: ஒவ்வொரு தேர்தலிலும் போல இந்த முறைவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசப்படுகின்றன. எதிர்க்கட்சிகள் இதை பெரிய ஆயுதமாக பயன்படுத்துகின்றன. சட்டம் மற்றும் ஒழுங்கு: குற்றச்செயல்கள், பாதுகாப்பு, காவல்துறை செயல்பாடு போன்றவை மக்களின் கவனத்தில் உள்ளது. சட்டம் ஒழுங்கு நல்லதா இல்லையா என்பது முக்கிய விவாதம். விவசாயிகள் பிரச்சினை: நீர் பஞ்சம், குளங்கள், காவிரி நீர் பிரச்சினை போன்றவை விவசாயிகளை பாதிக்கிறது. விவசாய வாக்குகள் பல இடங்களில் தீர்மானிப்பதாக இருக்கும். நகரம் vs கிராமம்: நகரங்களில் வேலை, ஐடி, வளர்ச்சி முக்கியம். கிராமங்களில் விவசாயம், அடிப்படை வசதிகள் முக்கியம். இரண்டு பகுதியிலும் வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் உள்ளன. எதிர்ப்பு மனநிலை: சில இடங்களில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் சில பகுதிகளில் ஆதரவும் உள்ளது. இதுவே தேர்தல் முடிவை சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறது.